துருக்கியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தாயும் மகனும் பலியாகி இருக்கின்ற சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நபரொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் 400 லிட்டர் டீசலுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். துருக்கியின் இஸ்தான்புல்லிலே இவ்வாறு ஒரு கோர விபத்து சம்பவித்திருக்கிறது. கோல் டாக்ஸி ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதை தொடர்ந்து 3 பேர் அந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதிலே 2 பேர் யாழ்ப்பாணம் நவாலியை பூர்வீகமாக கொண்ட தாயும் மகனும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் சுவிஸிலே வாழ்ந்து வருவதாகவும் இந்நிலையில் உயிரிழந்த தாயின் 60வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக துருக்கிக்கு சென்றதாகவும் இவ்வாறு துருக்கிக்கு சென்று அங்கு பிறந்தநாள் நிகழ்வை முடித்துக் கொண்டு மீண்டும் சுவிஸ் வருவதற்காக விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அதாவது கோல் டாக்ஸி ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி அதிலே பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் துருக்கி இஸ்தான்புல் நகரிலே விபத்து ஏற்பட்டதாகவும் அதிலே தாய் மகன் உள்ளிட்ட 3 உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. தாயின் 60வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் இவ்வாறு அங்கு சென்ற நிலையிலே 60 வயதுடைய தாயும் அவரது மகனும் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களின் உறவினர்கள் என்று அறியப்படுகின்றவர்கள் சமூக வலைதளத்தில் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சில ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இவ்வாறு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற விபத்துகளிலாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இடம்பெறுகின்ற விபத்துகளிலாக இருக்கலாம். தொடர்ந்து பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை அண்மித்த பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் அண்ணனும் தங்கையும் உயிரிழந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்திலே பேருந்து ஒன்று தீ விபத்துக்குள்ளாகி இருந்தது. அதிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருந்தார். அது தவிர சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது துருக்கியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இவ்வாறு விபத்து சம்பவங்களினால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்திலும் அதேவேளை வெளிநாடுகளிலும் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் இருக்கின்ற வீடொன்றுக்குள் இருந்தே அவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த வீட்டுக்குள் நபர் ஒருவர் வசித்து வந்திருக்கின்றார். அவர் சில தினங்களாக தொடர்ந்து வெளியிலே வரவில்லை என்று அயலவர்கள் அவதானித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த வீட்டிலிருந்து துர்நாற்றமும் வீசி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த நபரின் உறவினர்களுக்கு அந்த வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற நபர்களால் தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் இவ்வாறு வீட்டுக்கு சென்று வீட்டை துறந்து பார்த்த போது வீட்டுக்குள்ளே ஆணின் சடலத்தை கண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மருதங்கனி போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மருதங்கனி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த நிலையிலே இவ்வாறு உயிரிழந்தவர் செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த சிவமாலை செல்வசிங்கம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சடலத்தை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. எவ்வாறு அவர் உயிரிழந்தார், அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 400 லிட்டர் டீசலுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதனார் மடம் பகுதியில் வைத்தே இவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து இவ்வாறு அவர் 400 லிட்டர் டீசலை கொள்வனவு செய்து உளவு இயந்திரத்தில் கொண்டு சென்றிருக்கின்றார். இது தொடர்பாக சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான நிதர்சனுக்கு ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக உளவு இயந்திரத்தில் 400 லிட்டர் டீசலை கொண்டு சென்ற நபரை போலீசார் மடக்கி பிடித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக குறித்த நபரை போலீசார் கைது செய்ததுடன் உளவு இயந்திரத்தையும் டீசலையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அனைத்தையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. அதேவேளை நேற்றைய தினம் இன்னும் ஒரு செய்தியும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்திருந்தது. யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியிலே தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலை ஒன்றிலே மொத்தமாக 5900 லிட்டர் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் என்பவற்றை பதுக்கி வைத்திருந்த நிலையில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பான சட்ட நடவடிக்கையினை அவர்கள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரே இவ்வாறு விசேட சுற்றிவளைப்பின் போது அந்த எரிபொருளை மீட்டதாகவும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.
ஓகே